எனக்கு விஜய் மேல தான் கிரஷ். ஓப்பனாவே சொன்ன அனிகா, அப்போ அந்த நடிகையோட நிலைமை? குழந்தை நட்சத்திரமா சினிமாவுல அறிமுகமானவங்க அனிகா சுரேந்திரன். தமிழ்ல அவங்க என்னை அறிந்தால் படத்துல அஜித்துக்கு பொண்ணா நடிச்சு பிரபலமடைஞ்சாங்க. அதுக்கப்புறமா விஸ்வாசம் படத்துலயும் அஜித்துக்கு பொண்ணா நடிச்சாங்க. இந்த சூழல்ல அவங்க சமீபத்துல குடுத்த பேட்டி ஒண்ணு வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிருக்கு. கேரளாவுல போன 2004வது வருஷம் பிறந்த அனிகா சுரேந்திரன் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த அவங்க 2007வது வருஷம் மலையாளத்துல வெளியான சோட்டா மும்பை அப்படிங்கிற படத்தின் மூலமா குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு அங்க தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைச்சது. தன்னோட திறமையால தமிழ்லயும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த வகையில தமிழ்ல கௌதம் வாசுதேவன் இயக்கத்துல வெளியான என்னை அறிந்தால் படத்துல அஜித்துக்கு பொண்ணா நடிச்சு அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா சிறுத்தை சிவா இயக்கத்துல வெளியாகி மெகா ஹிட் ஆன விஸ்வாசம் படத்துல அஜித் நயன்தாராவுக்கு பொண்ணா நடிச்சிருந்தாங்க அனிகா. அந்த படத்துல அவங்களோட நடிப்பு நிறைய பேரால ரசிக்கப்பட்டுச்சு. குறிப்பா கிளைமேக்ஸ்ல அவங்களுக்கும் அஜித்துமான காட்சி பல பேரை கலங்க வச்சுது. அதுக்கப்புறமா தொடர்ந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்ச அனிகா புட்டபொம்மா அப்படிங்கிற படத்தின் மூலமா கதாநாயகியா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா மலையாளத்திலயும் ஹீரோயினா களமிறங்கின அவங்க ஓ மை டார்லிங் அப்படிங்கிற படத்துல நடிச்சாங்க. படத்தோட ட்ரெய்லர் வெளியானப்பவே அனிகா ஓவர் கவர்ச்சி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. போன வருஷம் பிப்ரவரி மாசம் வெளியாச்சு அந்த படம். படத்தை பார்த்த ரசிகர்கள் அஜித்தோட ரீல் பொண்ணா இது அப்படின்னு வாய பொளந்தாங்க. கவர்ச்சி காட்டினாலும் படத்தோட கதையில பல சிக்கல்கள் இருந்ததன் காரணமா ஓ மை டார்லிங் படம் சுமாரான வரவேற்பு தான் பெற்றிருந்தது. அதுக்கப்புறமா அவங்க இப்போ மலையாளத்திலயும் மாலு அப்படிங்கிற படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க. மலையாளத்துல முதல் படம் சொதப்பினதுனால நிச்சயமா இந்த படத்தின் மூலமா தனக்கான இடத்தை நிலைப்படுத்திடணும் அப்படிங்கிற கணக்குல இருக்காங்க அவங்க. சமீபத்துல அவங்க மாலத்தீவுக்கு போயிருந்தப்போ எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆன சூழல்ல இப்போ அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி ஒன்னும் ட்ரெண்ட் ஆயிருக்கு. அந்த பேட்டியில பேசின அவங்க, உங்களுக்கு எந்த ஹீரோ மேல கிரஷ் அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு பதில் கொடுத்த அவங்க விஜய் தேவரகொண்டா மேலதான் தனக்கு கிரஷ் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை பார்த்த ரசிகர்கள் ஐயோ அப்போ ராஷ்மிகாவோட நிலைமை அப்படின்னு ஜாலியா கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க. நடிகை ராஷ்மிகா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. இவங்க கீதா கோவிந்தம், டியர் கான்ட்ரேட் இந்த மாதிரியான பல படங்கள்ல விஜய் தேவரகொண்டா கூட ஜோடியா நடிச்சிருக்காங்க. இந்த ஜோடி பேசப்பட்டுச்சு. இந்த நிலையில ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு வரதா சொல்லப்பட்டுச்சு. ரெண்டு பேரும் இதை பத்தி வெளிப்படையா சொல்லிக்கல அப்படின்னாலும் அது பத்தின செய்திகள் தொடர்ந்து வெளியாகிட்டு தான் வருது. போன வருஷம் தீபாவளிய ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய விஜய் தேவரகொண்டா வீட்டுல ராஷ்மிகா கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கூட நிறைய நடக்குது, ஆனா இது உண்மையிலேயே சிறந்தது, சீக்கிரத்திலேயே அறிவிக்கிறேன் அப்படின்னு ஆணும் பெண்ணும் கை கோர்த்திருக்கக்கூடிய புகைப்படத்தை பதிவிட்டிருந்தாரு விஜய் தேவரகொண்டா. இந்த நிலையில இவங்க நிச்சயதார்த்தம் பண்ணிக்க போறதாவும் சீக்கிரத்திலேயே கல்யாணம் பண்ண இருக்கிறதாவும் அதுக்கான வேலைகள் நடந்துட்டு வரதாவும் சமூக ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாயிட்டு வருது.